ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம குக் பண்ணுற ஏரியாவை கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால என்னோடய குட்டி கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 2 வாரம் போல ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. ஸோ கவுண்டர் டாப்பு கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ முதல்ல எண்ணெய் வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மட்டும் மேலே வச்சு விம் ஜெல் வச்சு தான் நான் எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ விம் ஜெல் வந்து எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுட்டு, ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே தனியாக நார் வச்சுருப்போம் இல்லையா, அந்த நார் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து எந்த வித பிசு பிசுக்கும் இல்லாமல், எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுப்பேன். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கவுண்டர் டாப் அண்ட் இந்த டைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து விம் ஜெல்லை வந்து நம்ம தெளித்து விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே இந்த நாரை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிசுலாம் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். நமக்கு இதில் இரும்பு நார் ஒன்று வந்து வாங்கி வச்சுப்பேன், அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ப்ளக் வந்து பக்கத்துலேயே இருக்குன்றதுனால ரொம்ப டீப்பாலாம் இந்த பக்கத்தில் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஒரு துணியை வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுருவேன். எனக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இந்த தடுப்பு மாதிரி ஒன்று போடுவாங்க. ஸோ அதாவது தண்ணி ஊற்றினா வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தடுப்பு போட்டிருப்பாங்க. என்னோடய கவுண்டர் டாப்பில் வந்து அந்த மாதிரி கிடையாது. என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் கீழெல்லாம் தண்ணி தெறிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வைப்பரை வச்சு வைப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஒன்றே பண்ணால் தான், இல்லை தண்ணி வந்து கீழெல்லாம் தெரித்து பிசு பிசுன்னு ஆற மாதிரி இருக்கும். காஞ்சதுமே இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டு கேஸ் ஸ்டவ் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சுத்தமான துணியை வச்சு, ஸோ அங்கங்கே தண்ணி இருந்தால் அப்படியே காஞ்சிருச்சுன்னா கேஸ் ஸ்டவ் ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்காது. ஒரு நல்ல துணி வச்சு தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைட் இந்த கத்தி சீசர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் டப்பா எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபைனலாக அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்னோடய குட்டி கவுண்டர் டாப் க்ளீனிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.